வணக்கங்க. உங்களோட குட்டி வாரிசு உங்க வயிற்றுல எட்டி உதைக்காம தட்டி போயிட்டே இருக்குங்களா? அதுக்கு உங்களோட எடை ஒரு தடையா இருக்குங்களா? நான் இப்ப தர டயட் சார்ட்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஊற வச்ச நட்ஸும் ஒரு பிளேட் ஃப்ரூட்ஸோ இல்ல வேக வச்ச வெஜிடபிள்ஸோ எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு உங்க பிளேட்ல அரை பங்கு வெஜிடபிள்ஸும் கால் பங்கு எக்கு தால் பன்னீர் மாதிரி புரோட்டீன்ஸும் மீதி கால் பங்கு ரைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு முளைக்கட்டிய தானிய வகைகளை எடுத்துக்கோங்க. டின்னருக்கு வெஜிடபிள் சாலட் கூட வெஜ் ஆர் நான்வெஜ் சூப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா சிறுதானிய வகைகள்ல டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. உங்களோட நீர்ச்சத்து குறையாம இருக்க டெய்லியும் 2 ல இருந்து 3 லிட்டர் தண்ணியாவது குறையாம குடிச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க உணவுல தவிர்க்க வேண்டியது சாக்லேட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், மைதா அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ்ங்க. கண்டிப்பா உணவுல எந்த வகையிலையும் இனிப்பு சுவையை சேர்த்துக்க வேண்டாங்க. ஏன்னா உங்களோட வெயிட்டை குறையாம இருக்கிறதுக்கு முதல் எதிரியே அந்த சுகர் தாங்க. நீங்க டயட்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு எக்காரணத்து கொண்டும் உணவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இப்ப இருக்கிற இடையில இருந்து 5 ல இருந்து 10% குறைஞ்சாவே போதுங்க. நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 30 ல இருந்து 50% அதிகமாகுங்க.